ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவள் கிளம்பி வரும்போது தான் அவள் வீட்டுக்கார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏதோ தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாவம் கிளம்பி வந்தவ திருப்பி போயிட்டா வீட்டுக்கே. அவளும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு என்ன. சரி விடுங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வாங்கியாச்சுல பொருளெல்லாம், நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். இது என்ன இருக்குது? அந்த அக்கா வந்தால் தான் அவங்களுக்கு வாங்கணுமா என்ன? அது என்னமோ சரிதான், இருந்தாலும் அவளும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, அதான் சொன்னேன். ஆமாம், அந்த அக்கா வந்து தான் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் எங்கே அந்த அண்ணன் தான் எங்கேயும் போக விட மாட்டேங்காரு, வர விட மாட்டேங்காரு. அவரெல்லாம் ஏன் தான் அப்படி இருக்காரோ தெரியல. எப்போ பார்த்தாலும் குடி குடி குடி. எப்போ தான் அந்த மனுஷன் திருந்து வர தெரிய மாட்டேங்கி. அந்த பூமாரி பிள்ளை தான் பாவம் கிடந்து அழுதுகிட்டே கிடக்கும், சண்டை போட்டுட்டு கிடந்தா. அந்த கடை சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளை வர நேரத்தில் சண்டை போட்டு கிடக்காம இருந்தால் சரிதான். பாத்தியாவுமா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகளெல்லாம் வாங்குறத விட காய்கறி எல்லாத்தையும் நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் மார்க்கெட்டில். அதுக்கு தான் எப்போவும் மார்க்கெட்டில் போய் பொருளெல்லாம் வாங்கணுங்கிறது. ஆமாக்கு, மார்க்கெட்டில் போய் வாங்கினா தானே தெரியுது எவ்வளவு எவ்வளவு பொருளெல்லாம் கம்மியாக இருக்குன்னு. பரவாயில்ல, இனி வார வாரம் மார்க்கெட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்படி மழை வெறிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் துணியாச்சும் துவைச்சி போட்டு வந்திருப்பேக்க. காலிலேருந்து மழை அடித்து கொழுதுனால தான் இருக்குது. அதுவும் நம்ம கிளம்ப போகும்போது தான் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கங்க. அதனால தான் நான் மிஷினுக்குள்ளே போட்ட துணியையும் எடுத்து காய போடாமல் வந்து போட்டேன். இல்லைன்னா காய வாச்சு போட்டுட்டு வந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம், பேசாமல் துணியை துவைச்சி காய போட்டு வந்திருக்கலாம். இவங்க கூப்பிட்டாங்கன்னு துணியும் துவைக்கல ஒன்றும் துவைக்கல, அப்படியே போட்டு ஓடி வந்தாச்சு. துணிமணியை துவைச்சி காய போட்டு வந்திருந்தாவாச்சு ஒரு வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ பாரு, நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாக்கு, இந்த தடவை புயல் வந்து எல்லாரையும் ஒரு வழி பண்ணிருச்சுல்ல, பாவம் மக்கள் எல்லாம். ஆமாவுமா, நல்ல வேலை நம்ம பக்கம் எதுவும் வரல. ஆனால் வந்தவங்களும் ரொம்ப பாவம் தான் என்ன. யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்ம சாமியை தான் கும்பிடணும். ஆமாக்கு, ஆனால் இந்த சின்ன பொண்ணுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்க. எதுக்கு அவளுக்கெல்லாம் சேர்த்து பொருள் வாங்கிட்டு வரா? அவள் தான் வரலன்னு சொல்லிட்டா. அவள் பேசாமல் இருக்க வேண்டியதானே. கூட வந்தவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு. போய் அவளுக்கு அந்த சொர்ணாவுக்கு போய் வாங்கி கொடுத்துருக்கா. அவள் எளியும் புண்ணியமாக தான் அடிச்சுக்குவாளுங்க. திடீர்னு இப்படி ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கிறாளுங்க. விடுங்கக்க, அந்த அக்கா பாவம் தானே. அந்த அக்காவும் ஒன்றும் செய்யவும் முடியலை. அந்த அண்ணன் எங்கேயும் போக விட மாட்டேங்காரு, வரைய விட மாட்டேங்காரு. இப்போ ஏதோ கொடுத்தாலும் அந்த அக்கா திருப்பி இந்த பொருளுக்கு காசு கொடுக்கத்தான் செய்வாவ. காசு கொடுக்காம வாங்கி வச்சுக்க மாட்டாவ. யாரு அந்த பொம்பளையா? ஐயே, நீ தான் உமா அப்படி சொல்லணும். அவள் என்னைக்கு காசு கொடுத்துருக்கா? எந்த பொருள் கொடுத்தாலும் காசே கொடுக்க மாட்டா. சும்மா வெளியே அப்படி சொல்லிக்குவா, நான் எல்லா பொருளும் வாங்கினாலும் காசை கொடுத்துருவேன், யார் எனக்கு எதுவும் ஓசிலெல்லாம் செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனால் ஆளாக அவள் தான் எல்லாருக்கிட்டையும் ஓசியில் வாங்குறதுக்கு நிற்பா பார்த்துக்க. அப்படியாக்க? அடா ஆமாம்மா, நான் சொன்ன நம்ப மாட்டியா நீ? ஏன் இந்த கோயிலுக்கு அன்னைக்கு பிரசாதம் போட்டப்போ கூட நமக்கெல்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தால. நமக்கு தான் தெரியாமல் போச்சு. போய் வாங்கிட்டு வந்து நல்லா அண்டாண்டா குண்டா குண்டாவா வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டா. உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது பார்த்துக்க. அப்படியாக்கு? ஆனால் அந்த அக்காவை பார்த்தா அப்படி தெரியலையாக்கு. அட நீ வேறம்மா, உனக்கு ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. என்ன நாலு முடி நாரதர் வேற ஆரம்பிச்சாச்சா? இல்லை சின்ன பொண்ணு, சும்மா இவளுக்கு தெரியாதெல்லாம் சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பார்த்துக்க, வேற ஒன்றும் இல்லை. அவளுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தீங்களா, இல்லை அடுத்த வீலை பற்றி கோல் மூட்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சின்ன பொண்ணு, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? ஏன் உங்களை பற்றி தெரிஞ்சனால தான் அப்படி சொல்லியிருக்கு. உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். இந்த போட்டு கொடுக்குறது, கோல் முட்டியது, இந்த மாதிரி வேலை தானே உங்களோட வேலையே. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்க குடும்பத்தை கெடுத்து விடியது, அவியலை பற்றி அவியல்கிட்டே போய் குறை சொல்லியது, இதுதான் உங்களுக்கு ஒரு வேலையாகவே வச்சுட்டு தெரியுறிய. அப்புறம் என்ன உங்களுக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியாதானுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் கேட்குறேன். ஆமாம், இவ பேர் யோக்கியம். என்ன நாலு முடி? வண்டியை நேராக பார்த்து ஓட்டம்மா, எங்கேயும் போய் முட்டு சந்தில் முட்டிடாத. ஆமாம் காமாச்சேக்க, இப்போதாக்கா ஞாபகம் வருது. படத்துக்கு போயிட்டு போவோமாக்க? வேண்டாம் சின்ன பொண்ணு, ஏற்கனவே நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போவோம். எக்க 3 மணி நேரம் படம் தானக்கு. பிள்ளைகள் வீட்டுக்கு வாரத்துக்குள்ளே போயிடலாம். மணி இப்போ 12 தானே தாண்டுவு. நாமளும் இந்த மார்க்கெட்டில் நேரம் ஆயிரும்னு 10 மணிக்கு கிளம்பி வந்தோம். 2 மணி நேரத்துலேயே எல்லாத்தையும் வாங்கி முடிச்சாச்சு. மணி 12 தானே ஆகுது. வாங்க போயிட்டு வருவோம்.
நீ சொல்றதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. சொன்னாவும் வரல. இப்போ அவளை விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததே ஒரு மாதிரி இருக்கு. எங்கிட்ட அவளை விட்டுட்டு படத்துக்கு போகிறது, பிள்ளைல யாரையும் கூட்டிகிட்டு வரல, பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு படத்துக்கு போக ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. இன்னொரு நாள் போவா. ஏக்கா எப்பவும் பிள்ளைகளும் தெரியாதீங்கக்கா. பிள்ளைகளும் கூட்டிகிட்டு போகிறது வைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக எப்பவும் பிள்ளைகள்லாம் கிடக்கக்கூடாதுக்கா. நான் என்ன அவளுக்குள்ள கூட்டிகிட்டு வர வேணாம் நான் சொன்னேன். அவளுகளையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் வருவோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் தானே சொல்கிறேன். மணி 12 தானேக்கா தாண்டுது. பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வரும்? அவளும் ஒரு 4-4:30 போல வருவாளுங்க. அப்புறம் என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? வாங்கக்கா போயிட்டு வருவோம். படம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். போயிட்டு படத்தை பார்த்துட்டு வருவோம். பிள்ளைகள இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாக்க. நான் என்ன அவளை கூட்டிகிட்டு போவேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்குள்ளேயும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். இன்னைக்கு நம்ம போயிட்டு வருவோம், சரியா? காசு எடுத்துட்டு வரல சின்ன பொண்ணு. கரெக்டாக நான் காய் வாங்க மட்டும்தான் கொண்டு வந்தேன். ஏ பூமா, உனக்கு ஓகேவா சொல்லு? எனக்கு ஓகே தான் சின்ன பொண்ணு. 4 முடி உங்களுக்கு எப்படி? ஏமா எங்கேனாலும் போவா. நீ நேராக பார்த்து வண்டியை ஓட்டு. நீ ஓட்டுற சாடையே சரியில்லை. என்ன 4 முடி குரல்லாம் ஒசருவு? ஏமா உயிர் முக்கியம் அம்மா. நீ நேராக பார்த்து ஓட்டு. ஆஹா, நேராக பார்த்து ஓட மாட்டேன். உங்களை பார்த்து தான் ஓட்டுவேன். நேராக பார்த்து ஓட்டு சின்ன பொண்ணு. எனக்கே பயமாக தான் இருக்கு. ஆஹா, நேராக பார்த்து ஓட்ட மாட்டேன். 4 முடி அப்படி சொன்னதுலேருந்து நான் நேராக பார்த்து ஓட்டவே மாட்டேனே. நான் இப்படி பார்த்து தான் ஓட்டுவேன். நான் நேராக பார்த்து ஓட்டணும்னா 4 முடியும் எனக்கு செலவு பண்ண சொல்லுங்க. அப்போ நான் நேராக பார்த்து ஓட்டியேன். கேட்டு கிறுக்கி மாதிரி என்ன பேசிட்டு தெரியா? என்கிட்ட எந்த காசுட்டி இருக்கு உனக்கு நான் செலவு பண்ணியதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்குற காசு தாரேன்னு சொல்லுங்க. அப்போ நான் நேராக பார்த்து ஓட்டுவேன். ஏட்டி நானே பிச்சை எடுத்துட்டு திரியேன்ட்டி. நீ வேறு என் ஜீவனை வாங்காத. போட்டி நேராக பார்த்து ஓட்டு. முடியாது. நேராக பார்த்து ஓட்டணும்னா நான் சொல்லிய காசை கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அப்போ நான் நேராக பார்த்து ஓட்டியேன். எம்மா எவ்வளோ உனக்கு வேணும் அதை சொல்லித்தல. எனக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்படுது. தாரீங்களா? 4 முடி 4 முடி சாக்கிலேயே செத்துட்டு. இதுக்கு மேலே இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம நேராக பார்த்தே வண்டியை ஓட்டுவோம். 4 முடி காசுன்னு ஆள் ஆவியெல்லாம் மேலே போயிருதம்மா. ஏட்டி இழுவ என்ன ஒரு அடிக்கடி எதுக்கு? ஏட்டி அவ சொன்ன அதிர்ச்சியிலேருந்து என்னால் இன்னும் மீள முடியலட்டி. ஒரு அடியா அப்போ தான் மீள முடியும். ஏக்க விளையாடுறிய? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ சும்மா விளையாட்டு கேட்டிருக்கா. எதுக்கு நீங்கள் இப்போ சாக்காவிய? ஏட்டி ஒரு நிமிஷத்துல நெஞ்சு வலிக்க வச்சுட்டாடி. இப்படியாட்டி 5000 ரூபா கேட்பா? நானே 1 ரூபா 2 ரூபா கம்மியாக இருக்குமு தான் மார்க்கெட்டில் போய் பொருளை வாங்கிட்டு வரேன். இவன் என்னன்னா என்கிட்ட 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்டுட்டாளே. அதான் எனக்கு சாக்கிலேருந்து மீள முடியல பார்த்துக்க. ஏக்க அவள் உங்ககிட்ட ஏதோ தெரியாமல் கேட்டுட்டாக்க, விடுங்க. அவளுக்கு மூளை இருந்தால் உங்ககிட்ட அப்படி கேட்பாளா? நீங்கள் கொடுப்பீங்களாக்கோ 5000 ரூபா? அவள் ஏதோ சும்மா உங்கள்கிட்ட விளையாட்டு கேட்டிருக்காக்க, விடுங்க. என்னக்கு மறுபடியும் மூஞ்சியை ஒரு மாதிரி மாற்றிட்டிய? ஆமாப்பா, இவ பெரிய இவ கொடுத்து தள்ளிடுவாந்தால. சரிக்க விடுங்க. அவன் ஏதோ படத்துக்கு கூப்பிட்டால, அது என்னன்னு கேட்டுட்டு. சின்ன பொண்ணு எந்த படத்துக்கு போகிறோம் சின்ன பொண்ணு? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தேட்டரு தான். புது படம் ஏதோ ஓடுதுன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு 2-3 படம் ஏதாச்சும் புதுசாக ஓடும். அதில் ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்துட்டு வர வேண்டியதா. வேறு என்ன செய்ய? நம்ம என்ன டெய்லி தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னா பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதுவும் சரிதான். சின்ன பொண்ணு என்கிட்ட காசு இல்லை சின்ன பொண்ணு. விளையாடாத. படத்துக்குலாம் போக வேண்டாம். வீட்டுக்கு போவா. இல்லைன்னா என்னை இறக்கி விட்டு நானாச்சும் பஸ் ஏறி போகிறேன். பொருளை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துரு. வெயிட்டு தான் தூக்கிட்டு போக முடியாது என்னால். அதனால் நீ வரும்போது பொருளை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துரு. நான் பஸ்ஸை பிடிச்சி கூட வீட்டுக்கு போயிடுறேன். பிள்ளைகள் வேற வந்தால் தேடுவாளுங்க. எக்க பச்சை பிள்ளையில வச்சுருக்க மாதிரி பேசாதீங்கக்கு. ஒருத்தி காலேஜ் போகிறா, இன்னொருத்தி ஸ்கூல் போகிறா. அப்புறம் என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? 2 பேரும் பெரிய பெரிய பிள்ளைகள். அவளுக்கு சாவி இருக்க இடமும் தெரியும். மணி 12 தான் தாண்டுவு. 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் ஆகும் ஒரு படம் முடிகிறதுக்கு. ஏக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிய? போயிட்டு தான் வருவோமே. நேரம் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லட்டி. அம்புட்டு காசையும் நான் காய் வாங்கிட்டேன். என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. ஏக்கா நம்ம அப்படியாக்கா பழகிருக்கோம். நான் டிக்கெட் போடுறேக்கா உங்களுக்கு.
நீங்கள் எதுக்கு அப்போலேருந்து காசுலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் டிக்கெட் போடுறேன், நம்ம படம் பார்க்குறோம். ஐயா இவளா டிக்கெட் போடியாளா? இது தெரிஞ்சிருந்தா இப்பட்ட கோவப்படாமல் இருந்திருப்பனே. இப்போ என்னத்தை பண்ணி சமாளிக்கன்னு தெரியலையே. எதனாலும் சொல்லி இப்போலாம் சமாளித்து எப்படியாச்சும் நமக்கும் சேர்த்து டிக்கெட்டை போட வச்சிடணும். அப்போ தான் சரிப்பட்டு வரும். இவ டிக்கெட் போடாமல் தெரிஞ்சிருந்தா இவகிட்ட நான் பாயே பேசியிருக்க மாட்டேன். இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரி மண்டையாட்டியிருப்பேன். இந்த கிறுக்கியோட சரி எனத்தனாலும் சொல்லி சமாளிப்போம். சின்ன பொண்ணு செல்லக்குட்டி. செல்லக்குட்டியா? என்ன பண்ணி குட்டி? போ சின்ன பொண்ணு, உனக்கு எப்பயுமே விளையாட்டுதான். ஆமாம் சின்ன பொண்ணு, காசு நிறைய வச்சிருக்கியா? ஏன் நான் காசு வச்சுருக்கேன்னு சொன்னால் என் பர்ஸை திருடிட்டு ஓட போறீங்களோ? இல்லை சின்ன பொண்ணு, காசு வச்சிருந்தேன்னா அக்காவுக்கு டிக்கெட்டை நீயே போட்டுறேன். என்கிட்டையும் ஒரு ரூபா கூட இல்லை பார்த்துக்க. என்ன பண்ணுறது, அக்கா காயிலே எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன். அக்கா கிட்ட காசு இல்லடி, எனக்கும் சேர்த்து போடுறியா டிக்கெட்டு? அப்படியா? காசு இல்லையா? சரி சரி, அப்போ இறங்கி நீங்கள் பஸ்ஸில் போங்க. மகளிர் இலவச பஸ்ஸு வரும், பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறேன், வீட்டுக்கு போய் சேருங்க. நாங்கள் மட்டும் படத்தை பார்த்துட்டு வரோம். என்ன சின்ன பொண்ணு நீ, அக்காட்ட நிஜமாவே காசு இல்லை பார்த்துக்க. இருந்தா அக்கா அப்படி சொல்லுவேன்னா, நீ அக்காவுக்கு இந்த தடவை டிக்கெட் போட்டு படம் பார்க்க கூட்டிகிட்டு போ. நான் உனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காசு கொடுத்துறேன், சரியா? காமாட்சி அக்காலாம் கூட்டிகிட்டு போகிறேன்ற, நானும் உனக்கு காமாட்சி அக்கா மாதிரி தானே. எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உனக்கு பசிக்கும் போது சாப்பாடு போட்டிருக்கேன், நீ கேட்குறதெல்லாம் கொடுத்துருக்கேன், உனக்கு எவ்வளோ உதவினாலும் செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ காமாட்சி அக்காவோட மேலே தான் என்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லியே, நீ என்னையும் அந்த அக்கா தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு நீ டிக்கெட் போட்டுருவா. இருந்தாலும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லணுமேன்றக்காக தான் அக்கா இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அப்படிலாம் கிடையாது, வேணும்னா இறங்கி போங்க. நான்லாம் யாருக்கும் டிக்கெட் போட மாட்டேன். காமாட்சி அக்காவுக்கு டிக்கெட் போடியேன்னா அது வேறு. அந்த அக்கா எனக்கு எல்லாமே செய்வாவோ வைப்பாங்க, அதனால நான் உங்களுக்கு டிக்கெட் போடியேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, அதனால் உங்களுக்கு நான் டிக்கெட் போட முடியாது. புரியுதா? வேணும்னா நீங்கள் டிக்கெட் போட்டு படம் பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைன்னா போயிட்டே இருங்க. எப்போ பார்த்தாலும் ஓசிலேயே ஏசி போடுறது. ஏடி அப்படி எனக்கு டிக்கெட் போட மாட்டா? மாட்டேன். இப்போ டிக்கெட் போடலன்னா என்ன? எனக்கு என்ன காசா இல்லை? நானே என் காசில் டிக்கெட் போட்டு படத்தை பார்த்துக்குவேன். பெரிய இவா டிக்கெட் போடலன்னா என்னால் படம் பார்க்க முடியாது பாரு.